39வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், உள்ளமும் உங்களுடைய பார்வையும் உங்களுடைய செவிப்புலனும் அல்லாஹ் மறுமை நாளில் விசாரிப்பான் என்று அல்லாஹு ரபுல் ஆலமீன் சொல்கிறான். அப்ப உள்ளம் விசாரிக்கப்படுகிற நாள் மறுமை நாள். ஆகவேதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், தினசரி உறங்க செல்லும் பொழுது நீங்கள் உங்களையே விசாரித்து பாருங்கள். இன்றைக்கு நம்மிடத்திலே நற்கருமங்கள் என்ன? நாம் செய்த பாவமான காரியம் என்ன? நரகத்திற்குரிய காரியத்தை செய்தோமா? சொர்க்கத்திற்குரிய காரியத்தை செய்தோமா? இபாதத்துகள் செய்தோமே. பஜ்ருடைய தொழுகை, லுஹருடைய தொழுகை, அசர், மஹ்ரிப், இஷாவுடைய தொழுகை, இந்த இபாதத்துக்களை எல்லாம் பாதுகாத்தோமா? அல்லது ஏதாவது தீய செயலை செய்து நாம் அழித்தோமா? இந்த இரவு தூங்க செல்கிறோமே, இப்பொழுது நாம் மரணித்தால் நம்முடைய நிலைப்பாடுகள் என்ன? கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உருவாக்கிய சமூகத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி, தினசரி உங்களை இப்படியே நீங்க யோசித்து பாருங்க, நினைத்து பாருங்களே. அப்பொழுது அல்லாஹ்வுடைய முன்னிலையில் விசாரிப்பு உங்களுக்கு குறைவாக இருக்கும். தினசரி உங்களை நீங்களே ஒரு பரிசோதனை செய்து பார்க்கலாமே, அது ஒரு மூமினுடைய நல்ல பண்பாகும். அவ்வாறு நீங்கள் உங்களை நீங்களே பரிசோதனை செய்தால் உங்களிடத்திலே இருக்கக்கூடிய தீய செயல்கள் குறைந்துவிடும். மேலும் இவ்வாறான புதிய விடயங்களை பெற்றுக்கொள்ள எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.